மேம் இந்த சிக்கன் எக் சீ ஃபுட் தவிர வேற எதுலலாம் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்றீங்களா? சொல்லாமே. மேம் வெஜ்ஜில் சொல்லுங்க மேம். இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. கண்டிப்பா நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது வெஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் டக்குன்னு கிடைக்கிறது கஷ்டம் தான். பட் ஸ்டில் நம்மளாலையும் மேனேஜ் பண்ண முடியும். அப்ப என்னெல்லாம் எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நீங்க பன்னீர் எடுத்துக்கோங்க, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன். பால் எடுத்துக்கோங்க, அதுலயுமே உங்களுக்கு கவர் ஆகும். அது போக நீங்க நிறைய சுண்டல் வகைகள்லாம் எடுத்துக்கலாம். அப்போ நீங்க ஏன் வெஜிடேரியன் பீப்புள் எப்பவுமே அந்த சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்கன்னா எல்லாமே செகண்ட் கிளாஸ் புரோட்டீன், ஒரு ஹோல்சமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் கிடைக்காது. அப்போ எப்படி காம்பினேஷன் கொண்டு வரணும்? நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட பருப்பு கட்டாயம் இருக்கணும். ஒரு இட்லி தோசை இது மாதிரி சாப்பிட்டா கூட அதனால தான் பருப்பு வச்ச சாம்பார் கட்டாயம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்லி இதை மட்டும் சாப்பிடும்போது அது ப்ராப்பராக உங்களுக்கு ஹோல்சமாக கிடைக்காது. அதே மாதிரி ஒரு சப்பாத்தி இப்படி ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா ராஜ்மா இந்த மாதிரி பருப்பு வகைகளில் வச்சுக்கோங்க. முளைக்கட்டின பச்சை பயிரை நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சிறுதானியங்கள் மில்லட்ஸ்ல இருந்தும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் எடுக்கும்போது ஒரே ஒரு டிராபேக், அது உங்களோட காப்ஸ் இன்டேக்கையும் இன்க்ரீஸ் பண்ணிரும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வெஜிடேரியன் பீப்புளுக்கு ப்ரோட்டீனே இல்லைன்னு இல்லை, நீங்கள் எப்படி அதை கிளவராக காம்பினேஷன் பண்ணி பண்ணுறீங்கிறதுல தான் இருக்கு. ஏர்லி டின்னருங்கிற ஒரு ரொட்டீனுக்கு வாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 hours 2க்கு இடையில பிரேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.